பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு என்னுடைய குடியுரிமை தொடர்பான ஒரு ஆவணம் அல்ல அப்படின்னா பாஸ்போர்ட்டை யாரு கொடுப்பேன்? இந்திய குடிமகன் நிரூபிக்காதவனுக்கு நீ பாஸ்போர்ட் கொடுப்பியா? யார் வேணாலும் பாஸ்போர்ட் கொடுத்துற வாங்கிட முடியுமா? இதே மாதிரிதான் நீங்க சொன்னீங்க, யாரு வேணாலும் ஆதார் கார்டு வச்சுக்கலாம், அது ஒன்றும் இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். யார் வேணாலும், அப்புறம் பேன் கார்டு, யார் வேணாலும் பேன் கார்டு வச்சுட்டு இருக்கலாம், தட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். யார் வேணாலும் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம், இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாட்டஸ். அப்போ எதிராக சிட்டிசன்ஷிப்னோட ப்ரூஃப்? நான் ஓட்டர் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பாஜக அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு? அப்படித்தானே 41 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் காலி பண்ணி தேர்தல் முடிவை மாத்திட்டாங்க. ஒன்று எஸ்ஐஆர், என்னோட இவிஎம். இவங்கெல்லாம் இவிஎம் ஃப்ரெண்டுங்க. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காலி பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனன்றதை நீங்க பாருங்க. நான் ஒரு சிட்டிசன்ஷிப்பா, நான் சிட்டிசனா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதான். ஆனா என்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் வந்து நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரூசசேரின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அது நீங்கள் இந்திய குடிமகன் என்பதற்கான அத்தாட்சி அல்ல என்று அயலுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கேயாவது உலக நாடுகளில் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு இந்தியன் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாஸ்போர்ட்டு என்ன சொல்றாங்க, அது ஒரு வேலிட் டிராவல் டாக்குமெண்ட், அவ்வளவுதான். யாரு? அயலுறவு அமைச்சகம் சொல்லுது. மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அயலுறவு அமைச்சகம் சொல்லுது, இது நீ பயணம் பண்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம், உன்னை பற்றி ஆவணம், அவ்வளவுதான். அது ஒண்ணு நீ இந்த நாட்டுடைய குடிமகன் சொல்றதுக்கு கிடையாது அப்படின்றது. ஆனா ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அந்த செய்தியில கடைசியா வந்திருக்குது. E-passports and the opening of new passport சேவா கேந்திராஸ் have contributed to ease of travel, helping Indians get global job opportunity. இங்க வந்து இந்தியன்ஸ் குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாஸ்போர்ட்லாம் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ இது யாரு? இலங்கையில் இருக்கிறவன் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணுறதுக்கு இந்திய பாஸ்போர்ட் தேவையா? இந்தியனுக்கு தானே என் பாஸ்போர்ட் தேவை உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கு. இந்தியாவுடைய கொள்கையை கடைபிடிக்கிறதுனால தானே ஒரு காலகட்டத்தில் திஸ் டாக்குமெண்ட் டஸ் நாட் கிவ் யூ பர்மிஷன் டு டிராவல் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அப்பார்த்தியடு, அவன் என்ன ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறான். இன்னொரு இடத்துல பாலஸ்தீனத்தில் வந்துட்டு அவன் வந்துட்டு அராஜகம் பண்றான்றத இஸ்ரேலுக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு இருக்கிற இந்தியனான நான் வந்துட்டு இந்தியாவுடைய கொள்கையெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறேன், கடைபிடிக்க சொல்லியிருக்க, அதன்படி நான் நின்று இருக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன சொல்ற, பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு என்னுடைய குடியுரிமை தொடர்பான ஒரு ஆவணம் அல்ல அப்படின்னா பாஸ்போர்ட்டை யாரு கொடுப்பேன்? இந்திய குடிமகன் நிரூபிக்காதவனுக்கு நீ பாஸ்போர்ட் கொடுப்பியா? எந்த ஆவணமும் இல்லை. என்கிட்ட வந்து ரேஷன் கார்டு கிடையாது, என்கிட்ட பேன் கார்டு கிடையாது, என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் அப்ளை பண்ணுறேன், இந்த அட்ரஸில் நான் இருக்கிறேன்னு அப்ளை பண்ணுவேன். ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷனோட எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவியா? நீ எதுக்கு வெரிஃபிகேஷன்? நான் யாருன்னு தெரியாது, எப்படி நீ வெரிஃபிகேஷன் நீ பண்ணுவ? நான் ஓட்டர் லிஸ்ட்டை காட்டணும், பேன் கார்டை காட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறேன்னான்றதை காட்டணும், பேங்க் அக்கௌண்ட்டை நான் காட்டணும், ரேஷன் கார்டை காட்டணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வைக்கணும், நான் எவ்வளோ காலம் இந்த பர்டிகுலர் அட்ரஸில் நான் இருக்கிறேன்றதை சொல்லணும். இவ்வளோத்தையும் சொல்லி நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்ட உடனே வேற என்ன, நான் சிட்டிசன்ஸ், நான் இந்த நாட்டுடைய குடிமகன் சொல்றதுக்கு வேற என்ன அத்தாட்சி வேணும்? இவ்வளோத்தையும் சொல்லி தான் நான் பாஸ்போர்ட்டை வாங்குறேன். இந்த பாஸ்போர்ட்டை காட்டி நான் ஒரு கணக்கு தொடங்குறேன். அங்க நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பேங்க்ல கேட்கறான் இல்லையா, அதுல பாஸ்போர்ட் வருமா அங்கம்? அப்ப இவ்வளத்தையும் வச்சுட்டு பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு நாட் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது என்ன ஏமாத்து வேலைன்னு கேட்கறேன். யார் வேணாலும் பாஸ்போர்ட் கொடுத்துற வாங்கிட முடியுமா? இதே மாதிரிதான் நீங்க சொன்னீங்க, யாரு வேணாலும் ஆதார் கார்டு வச்சுக்கலாம், அது ஒன்றும் இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். யார் வேணாலும், அப்புறம் பேன் கார்டு, யார் வேணாலும் பேன் கார்டு வச்சுட்டு இருக்கலாம், தட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். யார் வேணாலும் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம், இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாட்டஸ். அப்போ எதிராக சிட்டிசன்ஷிப்னோட ப்ரூஃப்? போயிட்டு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் போயிட்டு நான் வந்துட்டு இந்திய குடிமகன்
அப்படின்னு எழுதி பாரத் மாதாக்கி ஜெய் அப்படின்னு ஒரு ஒரு முழக்கத்தை போட்டு சத்தியபிரமாணம் எடுத்துட்டு வந்துட்டு ஒன்று பண்ண அதை எடுத்துக்குவீங்களா? அயோக்கியத்தனமா இல்லை இது. இதை நகைச்சுவாவே எடுத்துக்கிறலாம், ஆனா அயோக்கியத்தனம் இது. நான் நினைச்சேன்னா நீ எதை வச்சிருந்தாலும் உன்னை நான் குடிமகன் இல்லைன்னு சொல்லி உன்னை நாட்டை விட்டு வெளியேற்றுவேன், இல்லை உன்னை வந்துட்டு தூக்கி வெளில போட்டுருவேன். அப்படின்றதானே உன் அக்கௌண்ட் வேலை செய்யாது, நீ அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது, நீ உன் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியாது. எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா அது? நான் வெளிநாட்டெலாம் போனேன் அப்படின்னம்னா, நான் போயிருக்கேன் நிறைய நாட்டுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா அப்படின்னு நிறைய நாட்டுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். வெளில புறப்படும் போது அவன் சொல்லுவான், டிராவல் ஏஜென்ட் யாராவது கூட இருக்கிறவன், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோ, எங்கேயாவது கேட்டானா நீ இதை காட்டலாம் அப்படின்னுவாரு. நான் காட்டி தான் அப்படி தான் எடுத்துருக்கிறேன். செக் பண்ணுவாங்க, நான் காட்டுவேன். அதை பார்ப்பான். சில இடங்களில் வந்துட்டு அதுக்கு விசா சீல் இருக்குதான்றது பார்ப்பான். இப்போ விசாவை தொடர்பாகவே எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, வெளிநாடுகளுக்கு போனோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 27 நாடுகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிவன் விசா ஃப்ரீ என்ட்ரி ஸ்டேட்டஸ் டு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், while 47 countries offer visas on arrival and 66 countries provide electronic visas to Indian passport holders. இதனுடைய அர்த்தம் என்னது? இது அத்தாட்சின்றதுனால தானே அவன் வந்துட்டு வந்து இறங்கின உடனே விசா, அப்புறம் அது 27 கண்ட்ரிஸு, 47 கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆன் அரைவல், 66 கண்ட்ரிஸ் இ விசாஸ் அப்படி ஏன் கொடுக்குறான்? இந்த பாஸ்போர்ட்டை நான் வச்சுட்டு இருந்ததுனால என்னை இந்தியன் அங்கீகரித்தானே கொடுக்குறான். அப்புறம் அது நாட்டை ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படி சொல்றீங்க? ஒன்று இது ஒன்று கோர்ட்டுக்கு போகணும், ஒன்று கோர்ட் எல்லா வியாக்கரணமும் கேட்கும், போ அப்படி அப்படிலாம் கேட்கும். கடைசியில் உச்சநீதிமன்றம் சொல்லணும், எஸ் வாட் எம்ஏஎஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சர்வீஸ் இஸ் கரெக்ட் பிகாஸ் எனி ஒன் கேன் கெட் அ பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தையே அவர் வந்துட்டு ஒரு காலி பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அந்த தமாஷில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஓட்டர் லிஸ்டே வந்தது. நான் ஓட்டர் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பாஜக அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு? அப்படித்தானே 41 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் காலி பண்ணி தேர்தல் முடிவை மாத்திட்டாங்க. ஒன்று எஸ்ஐஆர், என்னொன்று இவிஎம். இவங்கெல்லாம் இவிஎம்னுடைய ஃப்ரெண்டுங்க. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காலி பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனன்றதை நீங்க பாருங்க. நான் ஒரு சிட்டிசன்ஷிப்பா, நான் சிட்டிசனா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதான். ஆனா என்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் வந்து நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கலாமா? என்னடா அது? ஏதாவது அர்த்தம் இருக்குதா நீங்க செய்யறதுல? இந்த மாதிரி ஒன்னு சிட்டிசன்ஷிப் இல்லை, ஒன்னு சிட்டிசன்ஷிப் இல்லை. ரேஷன் கார்டு ஒத்து வராது, இப்போ பேன் கார்டு ஒத்து வராது, ஓட்டர் ஐடி ஒத்து வராது, ஆதார் கார்டு ஒத்து வராது, பாஸ்போர்ட் ஒத்து வராது. அப்புறம் நான் எதை வச்சு சிட்டிசன்ஷிப் நிரூபிக்கிறது? ஏன்னா அதை தான் இவன் சொல்றான் அடிக்கடி. உன்னை சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து உன்னை நீக்கணும். 29 தேர்தலுக்கான எக்யூப்மெண்ட் இதெல்லாம் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறான் இவன். 29 தேர்தலில் வந்துட்டு நீங்க சொல்ல போறான் மறுபடியும். இப்போ எஸ்ஐஆர்னு சொன்னா இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சிட்ட உடனே ஓவராலா இப்போ இது ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, சென்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடிச்சிட்ட உடனே வருவான், நீ இந்தியன் அப்படின்னு எப்படி நிரூபிப்ப அப்படின்ட்டு. வா, ஒன்று நீங்க இல்லாட்டி இந்த நாட்டு மக்கள், ரெண்டுல ஒண்ணுதான். ஆர்எஸ்எஸ் கூடாரமா இல்லை இந்திய மக்களா? இதுதான் இந்த போராட்டமே. நான் நினைச்சேன்னா எவனும் சிட்டிசன்ஷிப் கிடையாது, நான் நினைச்சேன்னா எவனா சிட்டிசன். இது என்ன அது? அயோக்கியத்தனம் இல்லை? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மக்களே. உங்களை மிரட்டி உருட்டி வாக்காளர் பட்டியல் சேர்க்கறதுக்கே நீ கெஞ்சி கூத்தாடி லைன்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இது. ஆனா பாஜகக்காரன் வந்துட்டு சொன்னா அப்படின்னம்னா, சொன்னான்ல பீகார்ல அவர் சொன்னாரு அப்படின்றதுக்காக வாக்காளர் எல்லாம் நீக்கினான்ல. இப்ப இங்க ஆலந்து அப்படின்ற ஒரு, அந்த ஹாலண்ட் இல்ல, இங்க இருக்கிற ஆலந்து அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதி நீக்கினாங்கல்ல ஒரு 10,000 பேரை. இப்படிதான். ஏன்? பாஜகக்காரன் சொன்னான். ஸோ பாஜகக்காரன் சொன்னா நீ சிட்டிசன், பாஜகக்காரன் சொல்லலைன்னா நீ காலி. எச்சரிக்கையாக சொல்ல வரேன். எச்சரிக்கைன்னா அரசுக்கு இல்லை, அது எங்கே திருத்த போகுது நான் சொல்ல வரேன். இதற்கு மேலே நாம் மக்கள் திரட்டி ஒவ்வொரு விடயத்துக்கும் போராடணும். அதெல்லாம் வேணாம். அடிப்படையாக ஒரே விஷயம் தான், தூக்கு முதல்ல இவிஎம். இதை ஒழிச்சு விட்டோம் அப்படின்னோம்னா இதை பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த வாய் வராது. இதை ஒழிச்சிட்டோன்னா எல்லாம் வாக்குச்சீட்டுன்னு ஒன்றும். இப்போ பாருங்க, எல்லா உள்ளாட்சி தேர்தலையும் இவிஎம்ல தான் நடத்தணுன்றான். எது? அங்கே ஒன்று இருக்கு இல்லையா, ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், அப்புறம் அங்கேருந்து போகக்கூடிய ஒரு ஒன்றிய கவுன்சிலரு, அதுக்கப்புறம் போகிற மாவட்ட கவுன்சிலர், அந்த 4 ஓட்டு போடுறோம்ல காயத்தை, வேற கலர் காயத்தில், அதெல்லாம் கூட வேணாம், அங்கேயும் மிஷினை வை, எல்லாம் பிஜேபி ஆகிடும் ட்ரை பண்ணுறான். அதுதான் வேறு. இங்கே தான் அவனுடைய உயிரே இருக்குது. இதை அடித்து துவச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா
அடுத்தபடி நம்ம எல்லாத்துக்கும் வரலாம். ஸோ மக்களே தயாராக இருங்கள். நாம் கிளர்ந்தெழக்கூடிய காலம் வந்துட்டு அண்மித்து விட்டது. இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போவான்னு இவங்க. இதை எடுத்து படித்து பாருங்கள். இந்த இது வந்துட்டு 10வது பக்கத்தில் வந்துருக்கு. இந்துவில் இன்னைக்கு ஃபுல்லஸ்ட் டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க. இது இந்து கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள், பார்த்து முடிவெடுங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. எனவே இதை பரவலாக நீங்களும் பகிர வேண்டும். எல்லோருக்கும் போக வேணும். எல்லாரையும் காப்பாற்ற வேணும். ரொம்ப முக்கியம். எல்லாரையும் தான் இந்தியாவை காப்பாற்றணும். அதுக்காகத்தான். மீண்டும் சந்திப்போம் தொடரே. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.